ஹலோ கைஸ், வெல்கம் டு என்கேஜிஎல் பெட்ஸ் ஃபேமிலி. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஃபிஷ்ஷஸ் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொசாக்கி ஃபிஷ்ஷஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம மொசாக்கிலாம் நல்லா சைஸ் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட மேல் தான் அதிகமாக இருக்குது, ஃபீமேல் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போ பாருங்கள், குட்டி குட்டி ஃபீமேல்லாம் வந்திருக்காங்க. ஒரு ஃபீமேல் குட்டி போடுற மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்களேன், மொசாக்கி நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்களேன். பிடிக்கவே முடியல, ஓடிட்டே இருக்கானுங்க. சரி, இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஒரு மேலே பிடிச்சி காட்டுறேன். அதோட டாஸும் அதோட டெயில் கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஒருத்தன் மாட்டிட்டான் பாருங்கள், எப்படி இருக்கான் பாருங்கள், எப்படி தொடுறான் பாருங்களேன். சூப்பராக இருக்குது நம்ம மொசாக்கி. அது மாதிரி இது கொஞ்சம் இயர் வரல, ஆனால் இது பிக் இயர் தான். கொஞ்சம் இயர் குவாலிட்டி கொஞ்சம் வரல, மற்றபடி நம்ம ஃபிஷ்ஷு பக்காவாக வந்திருக்குது காய்ஸ். இப்போ சரி வாங்க, அடுத்தது இதில் வேறு ஒரு அப்டேட் இருக்குது. இதில் என்ன அப்டேட்னு நான் உங்களுக்கு முழுசாக காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த மேல் வந்து சூப்பராக இருந்துச்சுன்ட்டு அதோட டெயில் மட்டும் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருந்துச்சு கைஸ். கலரும் அது பாதி ஆஃப் மூன் பீட்டா மாதிரியே இருக்குது. அதனால தான் ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேலும் விட்ருக்கேன். பாருங்களேன் வீடியோவில் எப்படி ப்ரீட் ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எத்தனை குட்டி எடுத்துருக்கோன்னு நான் உங்களுக்கு மறக்காமல் ஒரு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த மேலே நான் உங்களுக்கு கையில் பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஓடிக்கிட்டே இருப்பான் இது. பாருங்கள், நல்லா ப்ரீட் ஆகும், நல்ல சைஸான மேல். சரி போங்க, அந்த மேல் நான் உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கை உள்ளலாம் வாங்க உள்ளார. இது வந்து பானை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டப்பு. நம்ம ஃபாக்ஸ்டைலும் கொஞ்சம் போட்டிருப்போம். எதுக்காகனா குட்டிங்க வந்து ஐடா வரதுக்கு. குட்டி போடுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம மேலே தனியாக பிரித்து வச்சுட்டு ஃபீமேலுக்கும் நல்லா ஐடிங் செட்டப் தரணும். அப்போ தான் குட்டிங்க நல்லா பெருசாகும். இப்போ வாங்க நான் மேலே கையில் பிடிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், தப்பிச்சு ஓடிட்டான் பாருங்களேன். பாருங்கள், சூப்பராக இருக்கான் பாருங்கள் மேலே. டெய்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டாஸ் பாருங்கள், டெய்லில் டச் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதனால தான் நான் இந்த மீனை அதுக்கு ப்ரீடிங் விட்ருக்கேன். சரி, இப்போ வாங்க, இது ப்ரீட் ஆகி சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதான்னு நான் உங்களுக்கு வர வீடியோவில் அப்டேட் மறக்காமல் பண்ணுறேன். இதோட வீடியோ இந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மொசாக்கி அப்படின்ட்டு ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ அடுத்தது வந்து நம்ம மொசாக்கியோட குட்டிங்க அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 6 குட்டிங்களோ 7 குட்டிங்களோ போட்டிருந்தாங்க. அந்த குட்டிங்க நான் இதில் தான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் 1 2 சாப்பிட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு லாஸ் தான். இது ஏன்னா காஸ்ட்லியான வெரைட்டி. அதனால தான் நான் இதில் 6 குட்டிங்க தனியாக வச்சுருக்கேன். குட்டிங்க வந்தோடனே இதில் நம்ம வச்சு அது க்ரூம் ஆனதுக்கப்புறம் நம்ம பெருசு கூட ஆட் பண்ணால் தான் குட்டிங்களால் நம்ம சேவ் பண்ண முடியும். நம்மளுக்கும் குட்டிங்க நல்லா வளர்ந்து நிறைய குட்டி நம்மளுக்கும் போடும். இப்போ பாருங்கள், நான் கப்பீஸை காட்டுறேன். கப்பீஸ் இதுக்குள்ளே தான் இருக்காங்க பாருங்கள். இப்போ கப்பீஸுக்கு காட்டுறேன் பாருங்கள். கப்பீஸ் பாருங்கள், நிறைய துருன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் நிறையா கப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோதான் கப்பீஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்களேன், அது ரெட் ரோஸ் கப்பி மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். கலரு சூப்பராக இருக்கும் பாருங்கள், அந்த ரெட் கலரில் இருக்க மேலு. ஓகே காய்ஸ், அடுத்து என்ன ப்ரீடிங் பண்ணலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.